வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அளவிருந்த அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வரும் பொழுது இருக்கின்ற வரவேற்பு திரும்பி போகும் பொழுது பொதுவாக இருக்காது. நீங்கள் அதிகமான அன்பு என் மீது வைத்திருக்கிறீர்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். புகழ், தனம், மகிமை முழுவதும் கடவுளுக்கே உரித்தானது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பாட்டிய அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி சொல்வது மிக மிக அவசியம். அந்த 3 ஆண்டுகள் உங்கள் மத்தியில் ஆண்டுடைய திருப்பணியை செய்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்பாராத விதமாக தான் நான் இங்கே வந்தேன். ஏற்கனவே எங்களுடைய பிஷப் இங்கே ஒரு தம்பியை தான் அனுப்பியிருந்தாங்க. அவரோட சீனியர் குருவானோட வேணும்னு எங்கே கேட்டதுனால நீண்ட போராட்டத்துக்கு பிற்பாடு தான் நான் இங்கே வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் உண்மையிலே நினச்சி பார்க்கல, திடீரென்று புறப்பட்டு வந்தோம். கடவுளுடைய பெரியான கிருபை. 3 ஆண்டுகள் இந்த திருச்சபையிலே ஆண்டுடைய திருப்பணியை செய்ய ஆண்டு சார் நிறைய உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டேன். குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹாரஸ்டர் செல்வம். நம்முடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அழகாக முன்னால் கொண்டு வந்து பொருட்கள் படிக்கிறது எங்கள் இடத்துல அது இல்லை. பெருசாக பிரம்மாண்டமாக நாங்கள் கொண்டாடுவோம். ஆனால் இது இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு இளம் வயசுலேயே கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் இந்த பாடலுடைய சர்வீஸில் முன்னால் இந்த பாடல் பாடுறது வயசு திருச்சபையில் இருந்துச்சுவாங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபேமிலி நான் வரதுக்கு முன்னால் ஒரு 15 மினிட்ஸ் அவங்க சர்வீஸ் நடத்துவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு இன்வால்மெண்ட்டு கிடைக்குது. இதெல்லாம் நிறைய காரியங்கள் அங்கேருந்து கற்றுக்கிறேன். என்னுடைய திருச்சபையில் நடைமுறைப்படுத்துக்கான வாய்ப்பை ஆண்டு தருவார். அது மட்டும் இல்லை, எனக்கு இது 25வது ஆண்டு என்னுடைய ஆர்டர் மினிஸ்ட்ரியில் 25 ஆண்டுகள் ஆர்டினேஷனுக்கு பிறகு அதுக்கு முன்னால் தொடர்ந்து ஒளி பண்ணிட்டு இருந்தோம். அது ஆர்டினேஷன் ஆகி 25 ஆண்டுகள் நிறைவு செய்தது. 25 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த ஊழியத்திலே வழிநடத்தி வந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்கு வைத்துக்கொள்ள ஒரு சில காரியங்கள் நான் நன்றி சொல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நான் கொஞ்சம் டைம் மட்டும் தயவு செய்து கொள்ளும்போது கேட்டுக்கொள்கிறேன். நான் 2 கமிட்டியோட பணியாற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. முதல்ல என்னோட தொடர்பு உள்ளது நம்முடைய ஜோன்ஸ்வரன் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அப்புறம் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் மில்டன் அவர்கள், அதுபோல் நம்முடைய பாஸ்கர் சார், அவங்க தான் என்னோட முதல்ல தொடர்பு கொண்டாங்க. நம்ம தான் அவருடைய முயற்சினால நான் இந்த திருச்சபைக்கு அதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த கமிட்டியோடு நான் இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பு ஆண்டவர் தந்த அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்பொழுது இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன வாழ்த்துக்கிறேன். மிஸ்டர் சாஜி, மிஸ்டர் பிஷோ, அப்புறம் ஜோஸ், ரமேஷ், அப்புறம் டாக்டர் அஷிபா, செக்ரட்டரி சார், எல்லாரோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். மிக அன்பாக என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அவரோடு இணைந்து பணியாற்றினார்கள். குறிப்பாக நாங்கள் வந்த ஒரு நெருக்கடியான சூழலில் வந்த உடனே அம்மாவுக்கு சிக்காயிட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்வது, யார்கிட்ட சொல்வது அப்படின்னு கொஞ்சம் யோசனை. ஏன்னா நாங்கள் வந்த உடனே முதல்ல எங்களுக்கு பார்சனேஜ் ரெனோவேஷன் வந்துட்டு இருந்தது. அப்போ டாக்டர் அஷிபா அவங்க வீட்டில் தான் நாங்கள் இந்த ஒரு வாரம் நம்ம அன்பாவில் அருமையாக கவனிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பிற்பாடு அவங்க இந்தியா போயிட்டாங்க. அடுத்த ஒரு மாதத்தில் நாங்கள் புதிதாக வந்திருக்கிறோம். எனக்கு அம்மா சிக்காயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ஐடி கார்டே வரல, இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்ன செய்வது அப்படிங்கும்போது கடைசியில் போனோம் தான் செக்ரட்டரி ஜோன்ஸ் பண்ணிட்ட சொன்னேன். அப்போ அவங்க உடனே அவங்க மைண்டில் வந்தது நம்ம கிஷோர், அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்க சௌதரி, அவங்கள காண்டாக்ட் பண்ணாங்க. உடனே குருஜியில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்தோம். அவங்க நம்ம சௌதரி நல்ல முயற்சி செய்தாங்க. இந்த வேலையில் இன்சூரன்ஸ் இல்லை, எனக்கு 30,000 பே பண்ண வேண்டியது. அதுக்கு மேலேயும் ஆகிட்டே இருந்தது. ஆனால் அந்த கமிட்டி, அந்த செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாம் இணைஞ்சி அதை அங்கே பண்ணாங்க. காட்ஸ் கிரேஸ் இன்சூரன்ஸில் எல்லாமே அவங்க நமக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. எல்லோருடைய ஜெபம், நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்க, ஜெபத்துங்க, எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபம். நீங்கள் உங்களுடைய பெரிதான ஜெபம். ஏன்னா நாங்கள் வெள்ளூர்லேயும் பார்த்தோம், எதிர்நீயை கண்டுபிடிக்க முடியல, இவங்களையும் எதிர்நீயை கண்டுபிடிக்க முடியல. இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழல் கூட எங்களுக்கு வந்துச்சு, நெருக்கடியாக வந்துச்சு. ஆனால் நான் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் என்ன அழைச்சிருங்க. நாங்கள் எதிர்பார்த்து வரல, கடவுள் அழைத்து வந்தார். நாங்கள் திரும்பி போகும்போது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு திரும்பி போனோம் அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். அதனால் கடவுள் பெரிதான கிருபையினால அம்மாவுக்கு கிடைச்சது. ஒரு டாக்டர் அம்மா அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பெரிய அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ 1.5 வருஷமாக ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 2 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் அஷிபா அவங்க தான் ஒவ்வொரு நாளும் அவங்களை கூட்டிகிட்டு போனாங்க, அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது வந்து பெரிய காரியம். அவங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரையும் வாழ்த்துக்கிறேன். அதேபோல் அநேக சிஸ்டர்ஸ் வந்தாங்க, உதவி செய்தாங்க. ஒவ்வொருவரையும் நான் போட்டு வாழ்த்துக்கிறேன். அந்த நெருக்கடியான சூழலில்
நீங்கள் எல்லோரும் எங்களோடு இருந்தீங்க, எங்களுக்கு அதை ஜெயிச்சிங்க. ஏன்னா என்ன செய்யறதே தெரியாமல் திணறிட்டு இருந்தோம், வெளியே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இந்தியாவுக்கு போவா, இங்கே இருக்கவா அப்படிங்கிற ஒரு நெடல் இருந்தது. அதனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அழைத்தார், நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால் உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்திற்கு நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு மேலான ஆதரவுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் கார் டிரைவிங் எனக்கு உள்ள பட்டணும், பட் இங்கே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. அப்போ என்ன முசப்பா கூப்பிட்டு போனோம். அப்போ ஜோன்ஸ்வர் அங்கே தான் அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்ன இங்கே ட்ராப் பண்ணுவாங்க, அங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் திரும்பி வருவேன். அதேபோல் என்ன இங்கே அருமையான ஜார்ஜ் அண்ணன், அப்புறம் நம்ம கண்ணன், இவங்க தான் எனக்கு குரு இந்த டிரைவிங்கில். என்ன அவங்க காரில் கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. கடவுளுடைய பெரிதான கிருபையினால அந்த கோல்டன் சான்ஸ் அதிலே எனக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு பஸ் தான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, நான் போன அன்னைக்கு எனக்கு இந்த ஐடி கார்டை நான் வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன், என்னுடைய எவரேஜ் ஐடி. ஆனால் உள்ள அவங்க அனுமதிக்கவே இல்லை. கடவுளுடைய கிருபை இருந்தது. 2 போலீஸ்காரங்க அவங்க உடனே அனுமதி கொடுத்தாங்க. கடவுளுடைய கிருபையினால் கிடைச்சது. இதெல்லாம் கடவுளுடைய வாழ்க்கை செய்த பெரிய காரியம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கமிட்டி, அடுத்த கமிட்டி, நியூ கமிட்டி எனக்கு வந்தது. அண்ணன் தலைமையில் அண்ணனே கூட்டு பழகியாச்சு. ரஞ்சித் அவங்க, அவர் ராஜேஷ் பிரதர், மெல்டன், அவங்களோடு சேர்ந்து நல்ல ஒரு கமிட்டி, ராபர்ட், ரமேஷ், ஜினோ, இன்னும் நமக்கு ராபின், பாலகசன், இதெல்லாம் சேர்ந்து நல்ல புது கமிட்டியை ஆண்டவர் தந்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா விதத்துலையும் எனக்கு அவங்க உதவி செய்துகிட்டே இருந்தாங்க. பல தொடக்கத்திலிருந்து இந்த கமிட்டி ஆரம்பிச்சிலிருந்து நமக்கு இந்த பிரச்சனை தெரியும் இல்லையா, தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் மிக ஆர்வமாக உற்சாகமாக இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோருமே அர்ப்பணிப்போடு செய்தாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை. நிச்சயமாக செக்ரட்டரியாக இருந்தாச்சுன்னா ஃபேமிலியை மறந்துடணும், குடும்பத்தை பார்க்க முடியாது, அவ்வளவு வேலை இங்கே இருக்குது. ஊரில் எல்லாம் வேலையை பார்த்துருவாங்க, இங்கே அப்படி இல்லை. இங்கே செக்ரட்டரிக்கு தான் முழு பொறுப்பு இருக்குது. அவங்க தான் அவங்களும் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற, அல்ல புதிய நிகழ்ச்சிகளுக்கு சொன்ன இந்த கப்பிள் மீட்டிங்ஸ் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக செக்ரட்டரி, ட்ரெஷரர், வைஸ் சேர்மன், அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ், குறிப்பாக வார்டன்ஸ், அருமையான வார்டன்ஸ் நண்பர் வாழ்த்துகிறேன். ரமேஷ், அவங்க 2 தரலையும் அவங்க வார்டனாக இருந்திருக்காங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாலே அவங்க வந்துடணும், நம்ம போன பிறகு தான் நம்ம போக முடியும். ஆனாலும் மிக சிறப்பாக அவள் செய்திருக்கிறார்கள். அவளை நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் குடும்பத்தின் சார்பாக. அதே போல் பிரேசல் லீடர்ஸ் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பிரேசல் போல எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவங்களோட அந்த ஆறாலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தது. நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் வரும். இந்த பிரேசல் மிக சிறப்பாக அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தரப்பில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், ஆனால் 1, 2 தான் இருக்குது, மற்றெல்லாம் வேறும். இன்னும் வருகின்ற ஆண்டுகளில் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பாடம் படிச்சுட்டு போனோம், எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு படிச்சிருக்கிறேன். அதை பயன்படுத்துக்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தருகிறார். மிஸ்டர் சாலமன், அவங்க மிஸ்டர் சாமுவல் பாஸ்கர், மிஸ்டர் டேவிட், மிஸ்ஸஸ் பிரியா, மிஸ்டர் கிரேப்சன், யாவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து நீங்கள் அதில் நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் கிடைக்குது. இந்த பிரேசரில் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், அந்த வாய்ப்பு தான் கிடைக்குது. ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். கத்தவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூனியர் சர்ச் மிக சிறப்பாக நடக்குது. எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப அழகாக பண்ணாங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அதுமாதிரி டீச்சர்ஸ், விஷயமாக கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் பெர்லியா, உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூனியர் சர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பிள்ளைகள் இளம் வயதிலேயே இறையச்சத்தோடும் கடவுளுடைய ஞானத்தோடும் வளர்க்கான வாய்ப்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றுகிற ஒரு முக்கியமான ஒரு பணி இது. அதற்காக நான் நன்றி சொல்ல உங்களுக்கு உதவி செய்த பாலமசர்களையும் நான் உங்களோடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கொயர் மிக அற்புதமான ஒரு கொயரை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவர் கொயர் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு திருச்சபையினுடைய பிரசனம், ஆண்டுடைய பிரசனம், அந்த வழிபாடு சிறப்பாக இருக்கணும்னா பாடல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அருமையான கொயர் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். கொயர் மாஸ்டர் 2 கொயர் மாஸ்டர் இருக்காங்க. இதுக்கு முன்னால் ஜெபக்குமார் அவரோடு இணைந்து பணியாற்றவும், அதை தொடர்ந்து இப்பொழுது நமக்கு மிக சிறப்பாக பணியாற்றுங்க டேனியல் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கொயர் மிக சிறப்பாக பண்ணுறாங்க. அதே போல்
ஆர்மிஸ்ட் அருமையான அன்பு சகோதரி நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஜெய்டன் அருமையான தம்பி, அவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இதுக்கு முன்னால் 2 பேர் நமக்கு ஜெயசீலனுடைய அன்பு மகன் அப்ரேன் இல்லையா, அவரும் நம்முடைய ரேஷனுடைய அபிநயனும் எனக்கு சிறப்பாக படியாற்றார்கள். வழியை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஏராளமான பிள்ளைகளை நமக்கு திறமையான தாளமுள்ள பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஆண்டு நாம் இமைக்காக பயன்படுவோம். ஆண்டவர் கத்தர்களை ஆசீர்வதிப்பாக. நன்றி சொல்லி அவரை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகின்றேன். அடுத்த மென்ஸ் ஸ்காலர்ஷிப் மிக சிறப்பாக அவங்களுடைய பங்களிப்பு எல்லா இடமும் இருக்குது. எல்லா நிகழ்வுகளும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. விமன்ஸ் ஸ்காலர்ஷிப் மிக சிறப்பாக நடைபெறுது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக முஸ்தபா பிரைசல் அம்மா வந்து கூட்டிட்டு அவங்க திருப்பி கொண்டு விடுவாங்க. நம்ம சோபி அவங்க தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறுது. அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து இந்த விமன்ஸ் ஸ்காலர்ஷிப் நம்முடைய விமன்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் வளர்ந்த பிறகும் ஆண்டவர் அருள் செய்வார்கள். அவுட்ரீச் மினிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து இந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரி. ஏன்னா எல்லாருக்குமே கடுமையான பணி. நம்ம ஒரு 8 மணி இல்லை, சில 12 மணி 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. அதன் மத்தியிலும் ஒவ்வொரு வாரமும் நீண்ட பயணம் சென்று ஆண்டோடைய அன்பை சொல்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, நான் வந்தோடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது நான் எண்ணி பார்த்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக நான் ஜெயிப்போம். மகிழ்வுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த கேம்ப் சகோதரோடு இணைந்து அவங்களெல்லாம் நம்மோட அவங்க பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காது, அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க இந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரியில் நீங்கள் இந்த நியூஸ் நடக்கல முடிஞ்ச உடனே அவங்க ப்ரேயருக்கு அந்த தமிழ்மார் வருவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க வராங்க, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டால் நமக்கே கஷ்டமாக இருக்கும். அது நைட்டு நமக்கே தூக்கம் வராது, அவ்வளோ பிரச்சனையோடு அவங்க வருவாங்க. அந்த மக்களுக்கு ஆண்டோடைய அன்பை கொண்டு சொல்லுற நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஈடுபடுகிற எல்லா அவுட்ரீச் லீடர்ஸ் ஒவ்வொருவரையும் நண்படுத்து பல பகுதியில் போய் எங்கே செய்கிறாங்க. ஒவ்வொருவரையும் நான் நம்போடு வாழ்த்துகிறேன். குறிப்பாக அவர்களுக்கு கமிட்டியிலிருந்து ராபின்சன் அவர்கள் எல்லா இடத்துலையும் உண்டாகிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூது மினிஸ்ட்ரி பெருமையான ஜெயசீலியாக்கா அவர்களை நான் நம்போடு பாராட்டுகிறேன். ராத்திரி 1 மணிக்கு 12 மணிக்கு நானும் முடிச்சு தான் இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஸ்கூல் ஒர்க்கையும் பார்த்துட்டு கடைசி நேரத்தில் நான் கொடுப்பேன். அதனால் ஒரு நாள் கூட அவங்க முகம் வச்சதே கிடையாது. நீ அவளை லேட் அப்படி கேட்டதே கிடையாது. எப்போனாலும் தயார் தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தேன். ஆண்டவர்களையும் என்னுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர்களோடு இருப்பாராக. பிரைஸ்னு ஒரு சிட்டி புதிதாக நம்ம ஆரம்பித்தோம். கன்வென்ஷன் ரிட்ரீட் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பாடல் பாடினாங்க. 11 மணி 12 மணி வரை அது போகும். எல்லோரும் நம்முடைய வேலையின் மத்தியிலும் இரவு வந்து மிக சிறப்பாக பாடினாங்க. ஒவ்வொரு வாழ்த்துக்கிறேன். நம்முடைய கோஆர்டினேட் பண்ண சர்மலா அவங்களையும் நான் நண்போடு வாழ்த்துகிறேன். அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் எனக்கு பர்த்டே லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். சாலின் ராபர்ட்களையும் நான் நண்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அப்படியே பணியை சிறக்கும் ஆண்டவருக்கு வசிவாராக. ருவைஸ் திருச்சபை ரொம்ப நல்ல அருமையான திருச்சபை, வளர்ந்த திருச்சபை. ஒவ்வொரு வாரமும் போகிறேன். சில நேரம் அவங்களுடைய ஃபாஸ்டிங் பீரியட் இருக்கும், நான் போவேன். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும். அதுக்காக வாய்ப்பு இருந்தது. என்ன பலர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களும் கஷ்டம், பணி செஞ்சுட்டு அப்புறம் என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. பலர் ரமேஷ் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்களும் எங்களோட நிறையா வந்திருக்காங்க. ஜினோ எங்களோட வந்திருக்காங்க. கண்ணன் நிறைய நாள் எங்களோட வந்திருக்காங்க. சார்லி வந்திருக்காங்க. அப்புறம் சீனிவாசன் வந்திருக்காங்க. ஜென்சன் அவங்களோட வந்திருக்காங்க. கிஷோர் வந்திருக்காங்க. பாமிஷ், மிஸ்டர் சந்தோஷ், அப்புறம் கேப்ஸ் அவர்கள், இங்கே இருக்கிற தம்பி சாமியல், இவங்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்களை நான் பேர் விட்டுருந்தேன். ஜெகன் எங்களோட நிறைய நாள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சேர்ந்து உங்களுடைய வேலை மத்தியிலையும் அதுக்கப்புறம் 3 hours ட்ராவல், வரும்போது 3 hours ட்ராவல், அதுக்கப்புறம் சர்வீஸ் 5-6 hours ஆயிடும். அவங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பையனுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக பலர் ஜெபம் பண்ணீங்க, பலர் ஆலோசனை கொடுத்தீங்க, உதவி செய்தீங்க. ஒவ்வொரு வாழ்த்துக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு பணி கொடுத்த மிஸ்டர் ஸ்டீபன் ஜெயராஜ் அவர்களை நான் அன்போடு நினைவு கூறுகிறேன், வாழ்த்துகின்றேன். போன உடனே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா வசிச்சுட்டு தான் போனோம்.
நான் உடனே எங்கள் போர்டு ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் சாமுel பாஸ்கர் சார், மிஸ்டர் ஜெயக்குமார் சார், அப்புறம் மிஸ்டர் சதீஷ், இவங்கெல்லாம் அவருடைய பணிகளுக்கு உதவி செய்தாங்க. பல நீங்கள் ஜெபித்தீர்கள், ஆலோசனை கொடுத்தீர்கள். ஒவ்வொரு நான் வாழ்த்துக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள். மதினாசை போலியும் அருமையான தம்பி சகோதரர் வசந்த் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றுகிறது. அங்கேயும் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த திருச்சபைக்கான விஷயமாக ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ந்து அது வளர்ச்சி பாலி போகணும். அந்த சகோதரியும் குடும்பமாக அங்கே செய்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி அது சிறப்பாக செயல்படுது. கோஆர்டினேட்டர் ஜெயசிலன் இருக்கிறாங்க. அதுக்காக நான் விசேஷமாக ஜெபித்துக்கொள்வேன். நமக்கு சொந்தமாக திருச்சபை கண்டிப்பாக வேணும் இல்லையா? நமக்காக வேணும். அருமையான அந்த 2 செக்ரட்டரி, முன்னாள் செக்ரட்டரி ஆரம்பித்தாங்க. அந்த நம்ம சகோதரர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம 2 பேரும் பார்த்துருக்குறோம். 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. டாக்டர் அஷிபா அவங்க, அப்புறம் நமக்கு ராஜன் சரி, அவங்களாம் முயற்சி செய்துட்டு இருக்காங்க. இன்னும் பலருடைய முயற்சிகள் இருக்குது. தேவ்ஸ் அவர்கள் முயற்சி செய்துட்டு இருக்காங்க. மெம்பர்ஸ் ஒவ்வொரு முயற்சி செய்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாக. மக்களே நிச்சயமாக ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு திருச்சபை தரும். சொந்த நம்முடைய தேசம் இவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்முடைய சர்ச்சில் போய் நம்ம வழிபடுவது அது ஆண்டவருக்கு மகிமை, நமக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் இந்த மிஷனரி மந்த் நாங்களும் இன்னும் போய் இந்த ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஐஎம்எஸ் நடக்கும். அதே ஒரு மிஷனரி மந்த் அப்படின்னு ஒரு ஆரம்பித்து மிக சிறப்பாக நடைபெறுவது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பலர் முன்னின்று இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. ஒவ்வொரு வாழ்த்துக்கு ஆண்டவர்களை ஆசைப்படுறாங்க. யூத் மினிஸ்ட்ரி இந்த வருஷம் யூத் தம்பிமாறு மிக அழகாக ஒரு பாடலாம் பாடினாங்க. அதுக்கு முழு காரணமானது நம்ம மேனுவல். ஸோ மேனுவல் அவர்களை நான் வாழ்த்துக்கிட்டேன். யங் கபிள் மீட்டிங் அதுலேயும் அவங்க மிக சிறப்பாக நிறைய நிகழ்ச்சிகளை அவங்க கொண்டு வந்தாங்க. அவர்களை நான் உங்களோடு வாழ்த்துகிறேன். நான் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா? ஒருவேளை யாருக்காவது நான் நன்றி சொல்வதற்கு மறந்து தான் தயவுசெய்து மன்னித்துக் கொள்கிறேன். நான் போட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபித்தீர்கள், எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்தீர்கள், எங்களோடு அன்பு காட்டீர்கள், ஆதரித்தீர்கள், உதவி செய்தீர்கள். ஒவ்வொரு வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. 3 குறிப்பு மட்டும் நான் மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து சொல்கிறேன். ஒன்று, நற்செய்தி பணி. திருச்சபையுடைய தலையாய நோக்கம் நற்செய்தி பணி. அதுக்கு மிக மிக முக்கியமானது அவுட்ரீச் மினிஸ்ட்ரி. ஸோ எந்த காரணத்தை கொண்டு இந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரியில் நம்ம அதை விட்டுறவே கூடாது. தொடர்ந்து அதில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். நம்மளால் திருச்சபையுடைய நிறைய வேலைகள் நமக்கு உண்டு. அதில் ஒன்று நற்செய்தி அறிவிப்பது. எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அறியாமல் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க, கிராமங்களில் இருக்கிறாங்க, அந்த ஃபார்மில் இருக்கிறாங்க. அவங்களை தேடி சென்று பலர் நீங்கள் செய்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த திருப்பணியிலே நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக இணைந்து செயல்படுகிறேன் என்பது கொள்கிறேன். குறிப்பாக நான் மகளிர் அவருடைய ஃபேமிலியை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அவரோட அன்பு சகோதரர்கள் நிறைய பேர் இணைந்து செய்கிறாங்க. அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. தயவுசெய்து திருச்சபையாக நான் இந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரியில் மிக முக்கியமாக வரணும். 2வது, நான் ஏற்கனவே நம்ம சோதனை சொன்ன மாதிரி எளிய மக்களுக்கு உதவி செய்வது மிக மிக அவசியம். வில்லியம் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு அறிஞர் இப்படி சொல்றாரு, இந்த உலகத்தில் பிறருக்காக வாழுகின்ற ஒரே நிறுவனம் திருச்சபை அப்படிங்கிறார். நாம யாருக்காக தான் வாழணும்? பிறருக்காக தான் வாழணும். உள்ள நம்ம நிறைய சவால்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். என்னையா நாங்கள் உதவி பண்ணுவாங்க, அவங்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். போயிட்டு போகிறாங்க, ஏமாத்துறாங்க. திருமணியில் ஒரு வார்த்தை உண்டு, வஞ்சிக்கிறார்கள். கடவுள் எத்தனை நேரம் நம்மளை பார்த்து நீங்கள் எங்களை வஞ்சித்தீர்கள்னு சொல்லிப்பார். ஆனால் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கூட வஞ்சிக்கலாம், ஏமாத்திட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருச்சபை அதை செய்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை வந்துவிடும் இல்லையா? யாருக்கு கொடுப்பது அப்படிங்கிறதுலாம் ஜாக்கு பக்கம் நம்ம சொல்லலாம். யார் கொடுப்பது அப்படிங்களா? அப்படி அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளாம் படித்து விவரமானவர்கள். அதனால் தேவை உள்ளவர்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு மக்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சில எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃப்ளைட் டிக்கெட் எனக்கு வேணும், அப்பா அம்மா சுகம் இல்லாமல் இருக்காங்க. தயவுசெய்து எளிய மக்கள் உதவி செய்வது நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு பகுதி. பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய ஊழியத்தில் 2 பகுதி வச்சிருந்தார். ஒன்று நற்செய்தி அறிவித்தல், இன்னொன்று எளிய மக்களுக்கு உதவி செய்து. அவர் அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தர்ம சகாய பணம். அந்த வேர்டு அவர் யூஸ் பண்ணுவார், தர்ம சகாயம். தர்ம சகாயம் கண்டிப்பாக நம்ம திருச்சபை செய்தே ஆகணும். திருச்சபையுடைய விரிவாக்கத்தில் அதுவும் ஒரு பகுதி. தயவுசெய்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடவுள் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை பெய்யப்படுகிறார். நல்லவருக்கு மட்டும் இல்லை, தீயோருக்கும் பெய்யப்படுகிறார். அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி அன்போடு நல்லா செய்யுங்க. தொடர்ந்து உற்சாகமாக செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இன்னொன்று,
உங்களுடைய பணி செய்கிற இடங்களில் ஒருவேளை ஏதாவது வேலை வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் பணி செய்கிற இடங்களில் அதை நீங்கள் திருச்சபையில் செக்ரட்டரிட்டையோ மெம்பர்ஸ்டையோ பாஸ்டர்ட்டையோ நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதாவது அதற்கான தேவையுள்ள மக்கள் நம்ம திருச்சியில் இருப்பாங்க. நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் ஏதாவது அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பே உங்களுக்கு கடவுள் தந்துருக்காங்க. உங்களுக்கு இந்த உயரமான இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கு சேவை செய்யுது. யோசிப்பு நினைச்சு பாருங்க. உயரமான இடத்துல இருக்குன்னா ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை தேசத்தை காப்பதற்காக என்னங்க கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லுவார். நம்மள தூரத்தில் இங்கே கொண்டு வந்திருக்காருன்னா எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்யற வாய்ப்பு உள்ளவங்க இருக்கும். உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுடைய கம்பெனியில் வாய்ப்பு இருக்குதுன்னா, வேலை வாய்ப்பு இருக்குதுன்னா மலையாள திருச்சபையில் செய்தாங்க நான் கேள்விப்பட்டேன். அதை தெரியல. நீங்கள் அதை செக்ரட்டரி ட்ரெஷரர் மெம்பர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, பாஸ்டர் சொன்னீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. யாருக்காவது அது பயன்படும். தயவுசெய்து நீங்கள் சென்னீங்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக எங்களுடைய ஊருக்கு வரும்படி நான் அன்போடு அழைக்கின்றேன். பேசுகிறீங்க எல்லாரும் வந்துருங்க எங்கள் ஊருக்கு. ஏன்னா எனக்கு போட்டுக்கிறதுக்கு காரணம் அப்படிங்களால ஏற்கனவே 400 ஃபேமிலிஸ் இருக்காங்க அந்த சர்ச்சில். அது போக எனக்கு 8 சர்ச் இருக்குது, குட்டி குட்டி சர்ச்சா. அது போக 7 இருக்குது. அதனால் ஏறக்குறைய 700-800 காங்கிரிகேஷன் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அதோடு மட்டும் அது ஒரு நல்ல ரிட்ரீட் சென்டர். பாபநாசம் கழிவுட்டுருவீங்க. பாபநாசத்துக்கு முதல் ஸ்டாப் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னால் தான் நாங்கள் இருக்கிறோம். நல்ல ஃபால்ஸு அதெல்லாம் உண்டு. திருநெல்வேலிக்கு வந்து எங்கே தங்குறது அப்படின்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கான ஒரு வீடு அங்கே இருக்குது திருநெல்வேலியில். அங்கே புதுசாக அப்படி தான் இருக்குது. யாரும் வாடகைக்கு வேறு வைக்கல. நீங்கள் எப்போ வந்தாலும் எவ்வளோ நாள் வந்தாலும் அங்கே தங்கிடலாம். எல்லா வசதியும் அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே தங்கிட்டு கூட குற்றாலம் போகலாம், பாபநாசம் வரலாம். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் மறுபடியும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இந்தியா நம்பர் போடுவாங்க. 944308039. அம்மா நம்பர் 8903880359. தயவுசெய்து இந்த சர்ச் குரூப்பில் போடுறாங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்போனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நீங்கள் வரும்படி நீங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு நான் எதிர்பார்க்கிறேன். எப்போ நீங்கள் சவுத் வந்தாலும், திருநெல்வேலி வந்தாலும், நீங்கள் பிளான் போட்டுக்கிட்டே வரலாம். மறுபடியும் உங்களுக்கு நான் அன்போடு கேட்குறேன். கடைசியாக நம்முடைய புதிய குருவானவருக்காக நான் விசேஷமாக ஜெபிப்போம். அவருடைய பயணம் சிறப்பாக இருக்கணும். நல்ல ஒரு இளம் குருவானவர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. ரொம்ப குறைஞ்ச வயசு தான். நல்ல தம்பி ஒருத்தர் வராங்க. தயவுசெய்து அவர்களுக்காக ஊழியர்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ந்து நான் மீண்டும் யாவரையும் போடுறதுக்கு விசேஷமாக அருமையான செக்ரட்டரி ரஞ்சித் அவர்களுக்கு, ட்ரெஷரர் ராஜேஷ் அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் மெல்டன் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இருக்கின்ற கமிட்டி வார்டன் ஒவ்வொருவரையும் நான் நம்மளோடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து எங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.